மாணவர்களே, நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான பதிவு தான் இது. என்டிஏவோட அந்த அஃபிஷியல் ஃபைனல் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் வந்து மெசேஜ் பார்த்தேன். அதாவது கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடந்த நீட் 2025க்கான இந்த ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைனல் கீயில் என்ன ஒரு சேலியன் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ வந்து சேலஞ்சிங்கை, அதாவது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்குள்ளே அந்த சேலஞ்சிங்கை ஃபுல்லாகவே வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலை. குறிப்பாக அந்த பயாலஜியில் இந்த ஃபிக் ட்ரீ அப்படிங்கிற அந்த கொஸ்டினுமே சரி, கெமிஸ்ட்ரிலையுமே சரி, சுவாலஜிலையுமே சரி, மாணவர்கள் சேலஞ்சிங் பண்ண ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து சேலஞ்ச் பண்ண எந்த ஒரு 99% ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. குறிப்பாக என்டிஏ வந்து அவங்க டென்டேட்டிவாக ப்ரொவிஷனலாக தற்காலிகமாக போட்ட அந்த ரிசல்ட்டை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் தெரியுது. ஃபிசிக்ஸில் மட்டும் 2 கேள்விக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது கொஸ்டின், அதாவது புக்லெட் 47 63வது கொஸ்டினுக்கு வந்து 1 இருந்ததை 1 2, அதே மாதிரி 55வது கொஸ்டினுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது 1 மட்டும் தான் வந்து சேஞ்சஸ் ஒழிய, அதுலேயுமே வந்து ஒரு ஆன்சருக்கு இன்னொரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய லெவலெலாம் வந்து சேஞ்சஸ் கிடையாது. நோ சேஞ்ச் இன் பயாலஜி, நோ சேஞ்ச் இன் கெமிஸ்ட்ரி, நோ சேஞ்ச் இன் சுவாலஜி. அதாவது கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி என்டிஏ 2025 நீட்டுக்கான டென்டேட்டிவ் கீழே உள்ளதை 99.9% அப்படியே ஃபைனல் கீயாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். இதில் மாணவர்கள் ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து 200 ரூபா பே பண்ணி சேலஞ்ச் பண்ண அது எல்லாமே வந்து அவங்க ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு என்ன சார் ஃபைனல் அப்படின்னா, இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் போக முடியும். ஆனால் இந்த நேரத்தில் போக முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஃபைனல் கீ அப்படிங்கிறது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அதனால் வந்து மாணவர்கள் வந்து அந்த ப்ரொவிஷனல் இதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ கிட்டத்தட்ட அதுதான் உங்களுடைய ஃபைனல் மார்க்காக இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது. இப்போ ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணதுனால, ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுனால விரைவில், அதாவது ஒரு ½ அன் ஹவரில் கூட, அல்லது அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே அல்லது மதியத்துக்குள்ளே வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டு, ஃபைனல் லிஸ்ட்டு, அப்படி இந்த 20 லட்சம் எழுதிய மாணவர்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதனாலும் சரி, என்டிஏவோட அந்த ஜூன் 14ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட்டு போட்டுருவோம் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கிறாங்க. நேத்திக்கு தீர்ப்பு, அதாவது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டு, அதெல்லாம் திங்கட்கிழமை தான் திருப்பி வருது போல இருக்குது. அதற்கு முன்னாடியே வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மாணவர்கள் வந்து ஃபைனல் கீயை வச்சு நீங்கள் இந்த OMR ஷீட்டை வச்சு நீங்கள் திருப்பி கூட செக் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவாக எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அது மட்டும்தான். ஃபிசிக்ஸில் மட்டும் அந்த 2 கேள்விக்கான விடை மட்டும் போனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நீட்டை பொறுத்தமுள்ள அப்டேட்டு. ஸோ எனி டைம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைமில் கூட வந்து ஃபைனல் லிஸ்ட், அதாவது ரேங்க் லிஸ்ட்டு என்டிஏவில் வெளியிடப்படும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.